இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அன்புள்ள ஓம் சரவணபவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். குரோதி வருட ரிஷப ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். குரோதி வருடம் 14/4/2024 முதல் 13/4/2025 வரை உள்ள இந்த குரோதி வருடம் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, ரிஷபம் சுக்கிரனின் ராசி ஆகும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் இந்த ஆண்டு முழுவதும் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது ஒரு மிகச் சிறப்பான அமைப்பாகும். உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதி என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். நீங்கள் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசையோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாகும். தொடர்புக்கு 72016301 9383763001. விரயஸ்தானத்தில் ஆண்டு தொடக்கத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் மே 1ஆம் தேதி முதல் சுமார் ஒரு 15-20 நாட்களில் பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசிக்கு வருகிறார். 12லிருந்து ஜென்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதன் பிறகு இந்த ஆண்டு முழுவதும் குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 12இல் குரு சஞ்சரிப்பதை விட ஜென்மத்தில் குரு சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பாகும். என்ன காரணத்தாலனா, குரு தனது சிறப்பு பார்வையாக 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். 5ஆம் வீட்டை குரு பார்ப்பதும் 7, 9 ஆகிய ஸ்தானங்களை குரு பகவான் பார்வை செய்ய இருப்பதாலும், மே 1ஆம் தேதியிலிருந்து பார்வை செய்ய இருப்பதாலும் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். உடன் இருப்பவர்கள் ஆதரவு மிகவும் நன்றாக இருந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். பூர்வீக வழியில் ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். பெற்றோர்களுடைய ஆதரவானது மிகச் சிறப்பாக அமைந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் தக்க நேரத்தில் கிடைப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் ஏற்படும். அடுத்து குறிப்பாக மங்களகரமான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சற்று சாதகமாக இருப்பதால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டால் அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் ஒரு சில இடையூறுகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். வேலையாட்களை சற்று சமாளித்து செயல்பட்டால், வேலையாட்களை சற்று சமாளித்து விட்டால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். பொதுவாக நீங்கள் எல்லா விஷயத்திலும் முன்னின்று செயல்பட்டால் வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் தந்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்ற முடியும். ஒரு சில நேரங்களில் உடனிருப்பவர்களுடைய ஆதரவானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. குறிப்பாக வேலையாட்களுடைய ஆதரவானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. தொழில் தொடர்பான விஷயங்களை வெளிநபர்களிடம் பொது வேளையில் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக பார்க்கின்ற போது வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கலாம். நீங்கள் தனித்திறமையோடு செயல்பட்டு எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு இருந்தாலும், குறிப்பாக உடன் வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட ஏற்படலாம். அதனால் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது மிக மிக நல்லது. இந்த ஆண்டு முழுவதும் பார்க்கின்ற பொழுது கேது பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பொதுவாக 5இல் கேது சஞ்சரித்தால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் என்றாலும், குருவின் பார்வையானது கேது பகவானுக்கு இருப்பதால்
எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலமானது உண்டாகும். இயற்கை உணவுகளை உட்கொள்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய சின்ன சின்ன உடல் உபாதைகளை எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்ப்பது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது கூட மிகவும் சிறப்பு. பொதுவாக உங்களுக்கு சனி பகவான் 10ல் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். பொதுவாக எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்படுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை இந்த குரோதி வருடத்தில் அடைய முடியும். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசையோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாகும். தொடர்புக்கு 72016301 9383763001. குரோதி வருடத்தில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது, அடுத்து குறிப்பாக விநாயகர் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக கூட ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக கூட ஒரு சில சாதகமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உங்களுக்கு ஏற்படும். நேயர்களே, இதுவரை ரிஷபராசிக்கான குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை உங்களிடம் கூறினேன். மற்ற ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஓம் சரணுவை யூடியூப் சேனலை கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.